ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் இடத்துல நான் என்னென்ன செடிங்கள்லாம் வச்சுருக்கேன், அதில் என்னென்ன காய்கள்லாம் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காய் பற்றி நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. இந்த கொத்தவரங்காய் செடியெல்லாம் பயங்கரமான மழையிலேயே கீழே சாஞ்சிருச்சு. ஆனாலும் நிறைய காயெல்லாம் பிடிச்சிதுங்க. நான் 1 வீக்காக பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன். ஸோ காய்கள் பொறிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் இருந்திருந்தேன்னா இந்த காயெல்லாம் முத்தவே விட்டுருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு டைம் இல்லை பொறிச்சு வைக்கிறதுக்கு. அதனால் நிறைய காய்கள் முத்தி போயிடுச்சுங்க. இது பொறிச்சு அடுத்த நாளே நான் சமைச்சிட்டேன். ஒரு சில பெரிய காய்களாக பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் அரிஞ்சு போடும்போது பிஞ்சாக தான் இருந்தது, சமைச்சு சாப்பிட்ட போது பிஞ்சாக தான் இருந்தது. ஒரு சில காய்கள் மட்டும் முத்தி இருந்துச்சுங்க. ஒரு வாரமாக நான் பொறிக்கவே இல்லை. இங்கே பார்த்தா கொத்து கொத்தாக நிறைய காய்கறிகள் இருந்துச்சு. இதெல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்டன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா காய்கறிகளையும் பொறிச்சிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தாங்க போனேன். ஒரு மாதமாக நான் சரியாக கார்டனை கேர் பண்ணிக்காததுனால நிறையா பூடெல்லாம் வளர்ந்துருச்சுங்க. நிறைய செடிகளும் கீழே சாஞ்சிருச்சு. அதெல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப நீட்டாக கார்டனை மாற்றிட்டு எல்லா காய்கறிகளையும் பொறிச்சு வச்சுட்டு தான் போனேன். 1 வீக் கழித்து பார்த்தா நிறைய காய்கறிகள் காய்ச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா புதினாக்கு எப்போயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். நான் 1 வீக்காக ஊருக்கு போயிட்டதுனால இதுக்கு சரியாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த புதினா சைடில் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மெயின் செடி இதுதான் நான் நட்டு வச்ச மெயின் செடி. இதிலேருந்து தான் நிறைய கிளைகள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த மெயின் செடியே வறண்டு மேலே வந்துருச்சுங்க. 1 வீக்காக தண்ணி ஊற்றாததுனால புதினா ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. மேலாப்பில் இருக்கிற செடி எல்லாமே இலை எல்லாமே காஞ்ச மாதிரி சுருண்டு இருந்துச்சுங்க. ஒரு சில இலையெல்லாம் அதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றினேன். டெய்லியும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இது தொடர்ந்து வளருமா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் மெஜாரிட்டி புதினா அவ்வளோ சீக்கிரமாக காயாது. எவ்வளோ தான் தண்ணி ஊற்றலைனாலும் கடைசியில் ஊற்றுனோம்னா ஒரு சின்ன பச்சை இருந்ததுன்னா கூட அதில் பிடிச்சி வளர்ந்துடும். இந்த புதினா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் இன்னொரு வீடியோவில் புதினா வளர்ப்பை பற்றி தனியாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா செங்கீரை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லாக வளர்க்குற வீடியோஸே போட்டிருக்கேன். எங்கிட்ட இன்னும் நிறைய செங்கீரை விதை இருக்குங்க. அதெல்லாம் போட்டு விடணும். இந்த செங்கீரை நான் போகும்போது தலையெல்லாம் ஃபுல்லாக கிள்ளிட்டு போயிட்டேன். இதில் 1 வீக் பார்த்திங்கன்னா 1 வீக் கழித்து பார்த்தா இவ்வளோ இலைகள் துளிர் விட்டுருக்குது. இது மல்லிகைப்பூ செடிங்க. இந்த மல்லிகைப்பூ செடி காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் லைட்டாக தலை விட்டு தலையுது. இது தலையுமா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம். இது 1 வீக்காக சரியாக தண்ணி ஊற்றாதனால அதுவும் வறண்டு போய் தான் கிடக்குது. தண்டெல்லாம் வளருமா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணுங்க. டிஸ்போஸ் பண்ணிவிட்டு செங்கீரை விதை வச்சுருக்கேன். அதை தான் போட்டு விடணும். இனி அதுதான் வேலை எனக்கு. இது பழசாக போட்டிருந்த செங்கீரை. இதில் இன்னும் இலையெல்லாம் கில்லாமல் இருக்குங்க. இதை செங்கீரையை நான் எப்போயுமே பிடுங்கி அக்கட்டை எரிஞ்சிருவேன். பட் இந்த தடவை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதில் அந்த பூவு இருக்குது இல்லைங்களா, அந்த பூவில் நிறைய விதைகள் இருக்கும். செங்கீரை விதை நம்ம அதை தேய்ச்சி விட்டோம்னா அந்த செங்கீரை விதை விழுந்துடும். இங்கே விழுந்துட்டு இன்னும் நிறைய செங்கீரை விதை போடாமலேயே அது பாட்டுக்கு முளைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தா கருப்பு கலரில் சின்ன சின்ன டாட்டாக கடுகு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் செங்கீரை விதை. இது அப்படியே காஞ்சி கீழே விழுந்து நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் போதும். தொடர்ந்து செடி முளைச்சிட்டே இருக்குது. ஒரு டைமும் நம்ம விதை போட வேண்டியதில்லை. இவ்வளோ நாள் நான் இப்படி விட்டதில்லை. காஞ்சதுனாலே உடனே பிடுங்கி எறிஞ்சிருவேன். ஸோ இந்த டிப்ஸ் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் இதை அப்படியே விட்டுருக்கேன். கசக்கி விட்டுட்ருக்கேன். அப்போ தான் விதைகள் கீழே விழுகும் அப்படிங்கிறதுனால. இந்த இடமெல்லாம் நான் போகும்போதே நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிட்டேங்க. இது உங்களுக்கு எப்போவுமே தெரியும், கருந்துளசி. அதுக்கப்புறம் கருகாப்பில் மரம் ஒன்று வீட்டு முன்னாடியே வச்சுருக்கேன், சமைக்கிறதுக்கு டக்குன்னு பொறிச்சிக்கிறதுக்காக. இந்த கார்டன்லாம் இதான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய குட்டி கார்டன். இதை நான் தாங்க மெயின்டைன் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் அப்பப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. அது போக வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு கொஞ்சோண்டு இடத்துல சின்னதாக ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறோம். இது வீட்டுக்குன்னே வச்சது தாங்க. இது கத்தரி நாற்று. ஒரு 15-16 கத்திரி நாற்று வாங்கிட்டு லைனாக ஊனி விட்டோம். இது என் ஹஸ்பண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லைங்க.
இதை என்னோடய ஹஸ்பண்ட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 1 வீக் போகிறதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டேன். 1 வீக் கழித்து வந்து பார்த்தா நிறைய காய்கறிகள் வந்திருந்தது. இதுதான் முதல் செடி காய் அப்படிங்கிறதுனால நிறைய காய் பிடிக்குதுங்க. இது கத்திரிக்காயும் நிறைய கிடச்சிருந்தது. ஸோ இப்போ நான் மத்தியானம் 12 மணிக்கு பிரணீத் தூங்குனானா, அதனால் இப்போ வந்து அவசரமாக காய்கறிகள் பொறிச்சிட்ருக்கேன். கத்திரி செடிக்குள்ளே போகும்போது எப்போயுமே செருப்பு போட்டு போகக்கூடாதுங்க. செருப்பு வெளியிலே விட்டுட்டு போயிடணும். அப்போ தான் வந்து புழு பிடிக்காமல் இருக்கும். சில கத்திரி நாற்று வறண்டு போச்சு, சரியாக வளரல. அதனால தான் இடையிலெல்லாம் கேப்பாக இருக்குது. ஒரு சிலதில் 3 காய் 4 காயெல்லாம் பிடிச்சிருந்தது. ஒரு சில செடியிலெல்லாம் இன்னும் காய் பிடிக்கலங்க. ஒரு சில செடியிலெல்லாம் 1 காய் பிடிச்சிருக்கு, 2 காய் பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் எந்த மருந்து உரம் எதுவுமே போடலங்க. ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் கட்டிகிட்ருக்கோம். இவ்வளோ நாளும் எந்த நோயும் இல்லாமல் அது பாட்டுக்கு காய்ச்சிட்ருக்கு. போன தடவை ஒரு 30 கத்திரி நாற்று வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு உரம்லாம் கரைச்சி கூட அது அப்படியே வாடி போச்சுங்க. தண்டாகவே நின்றுருச்சு, வளரவே இல்லை. அப்படியே தண்டாகவே நின்று கருகிருச்சு. அதனால் கத்திரி நாற்று வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, ஓகே, இந்த டைம் வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 15 நாற்று மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். பட் இந்த தடவை சூப்பராக விளைஞ்சிருக்குங்க. அந்த டைம் பார்த்து தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஊனினோம். ஸோ இது வந்து நல்லா விளைச்சல் கொடுத்துருக்குது எங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடி அந்தளவுக்கு மிளகா பிடிக்கலங்க. நான் ஊருக்கு போகும்போது நல்லா பெருசாக முத்தி இருந்த மிளகாயெல்லாம் பறிச்சிட்டு தான் போனேன். நான் 1 வீக் கழித்து வந்து பார்க்கும்போது மிளகாயெல்லாம் பிஞ்சாக தான் இருந்தது. அப்படி ஒன்றும் பெருசாக நிறைய மிளகாயெல்லாம் இல்லை. மிளகா நாற்று ஒரு 15 மிளகா நாற்று பக்கமாக வாங்கி வச்சுருந்தோங்க. அதில் இடையிலெல்லாம் நிறைய மிளகா வந்து நாற்று வந்து சரியாக வளராமல் வாடிருச்சு. அதுக்கு இடையில வெண்டைக்காயும் ஊனி விட்டுருந்தோம். இதுக்கு மிளகா நாற்றுக்கு இடையில வாடின மிளகா நாற்றோட இடத்துல இந்த வெண்டைக்காயை வச்சுருக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் நான் 1 வீக்காக ஊருக்கு போயிட்டதுனால முத்தி தாங்க இருந்துச்சு எல்லா வெண்டைக்காயுமே. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக வந்து வெண்டைக்காயை பொறிச்சிடணும். அதை பொறிக்காமல் விட்டோன்னா அதுவும் முத்திரும். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா காய்களுமே முத்தி தான் வரும். பார்க்குறக்கு சின்னதாக இருந்தாலும் எல்லா வெண்டைக்காயுமே முத்தி தாங்க இருந்துச்சு. ஸோ வெண்டைக்காயை பூரா பொறிச்சு அக்கட்ட தான் எறிய வேண்டியதாக இருந்துச்சு. யூஸ் பண்ணவே முடியல. மிளகாய் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க. இப்போ வீட்டுக்கு பொறிக்கிறதுக்கு கூட மிளகாய் எதுவுமே இல்லை. ரொம்ப குட்டி குட்டி மிளகாயாக தான் இருந்துச்சு. இதை வந்து வரமிளகாய்க்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை மிளகாயை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வரமிளகாயாக இருந்துச்சுன்னா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொறிச்சு வரமிளகாயை காய போட்டு எடுத்து வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் அதை போக போக உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன். இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் மட்டும் பொறிச்சிக்கிட்டேங்க. கரெக்டாக 1 வீக்கில் எந்த அளவுக்கு காய்கறிகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நான் வீட்டுக்கு காலையில் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு, நைட்டுக்கு உப்புமா செய்கிறதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி பச்சை மிளகாயாக பார்த்து பொறிச்சிட்டு வந்துட்டேன். மிளகாய் ஒன்றும் பெருசாக வளரலைங்க. ரொம்ப சின்ன சின்னதாக பிஞ்சாக குட்டி குட்டியாக தான் இருக்குது.
மிளகா. பெருசானதுக்கப்புறம் நான் அதை பொரித்து காய போட்டு வரமிளகாய் ஆக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நான் வரமிளகாய் வீடியோஸ்லாம் போடுறது வரும். அடுத்தது கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா 1 வீக்கில் இவ்வளோ கொத்தவரங்காய் கிடச்சிருக்கு. இதே பெரிய விஷயந்தாங்க. இது வரைக்கும் 1 வீக் விட்டு நான் பொரிச்சதில் ஒரு டைம் கூட இந்தளவுக்கு கொத்தவரங்காய் கிடச்சதே இல்லை. இந்த தடவை கொத்தவரங்காய் நல்லாவே நிறையாவே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். செடியும் நல்லா பெருசாகிருச்சு, பெரிய செடியாயிருச்சு. பெரிய செடியில் நிறைய காய்களும் கொத்து கொத்தாக பிடிச்சிருந்துச்சு. வெண்டைக்காய் தாங்க எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எல்லா வெண்டைக்காயுமே வெண்டைக்காய் நோயும் விழுந்துருச்சு. இந்த வெண்டைக்காய் வச்சாலே இதே ப்ராப்ளம் தாங்க. சீக்கிரமாக ஏதாவது ஒரு நோய் விழுந்துடும், செடியே வளராது, குட்டியாக அப்படியே நின்று போயிடும். ஃபுல்லாக முற்றி போயிடுச்சுங்க. நான் 1 வீக்காக பொறிக்காமல் விட்டதுக்கு ஒரு வெண்டைக்காய் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடையவே மாட்டேங்குது பாருங்கள். வளையுது, அந்தளவுக்கு வளையுது, நாராக வளையுது. அந்தளவுக்கு எல்லா காயுமே முற்றி போச்சு. வெண்டைக்காய் மட்டும் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு கூர் வெண்டைக்காய் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கரெக்டாக டைமுக்கு பொரிச்சுக்குவேன். ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனால 1 வீக் ஊருக்கு போயிட்டதுனால வெண்டைக்காய் வேஸ்ட் ஆயிடுச்சு. கத்திரிக்காய்க்கு இதுதான் நல்ல சீசன் நினைக்கிறேங்க. ஸோ நல்ல மகசூல் கிடச்சிருக்கு கத்திரிக்காயில். பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்குன்ட்டு. ஒரு சில கத்திரிக்காயெல்லாம் நல்லா பெருசாக குண்டு குண்டாக இருக்குது. அதெல்லாம் முத்திருச்சா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு செடி காய் தான் 1 வீக்காக வேறு சுத்தமாக பொரிக்காமல் விட்டதுனால இந்த குண்டு குண்டாக இருக்கிறதெல்லாம் உள்ளே முத்தி கிடக்குதா என்னன்னு வேறு தெரியல. சமையல் பண்ணும்போது இல்லை அறியும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில காயெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுங்க. 1 வீக்கில் எனக்கு இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு.